என்னுடைய மந்திரத்தை யார் ஒருத்தர் பிரயோகிக்கிறாங்களோ, என்னை யார் வழிபடுகிறார்களோ, அவர்களே என் கண்ணின் இமை போல காப்பேன். இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, பொருளாதார சிக்கல்ல இருக்கிறவங்க, கஷ்டங்கள்ல இருக்கிறவங்க, ரொம்ப நொடிந்து போய் இருக்கிறவங்க, என்ன பண்றதுன்னே தெரியாம கண்ணு மூடி பிதுங்கிட்டு இருக்கிறவங்க, இவருடைய மந்திரத்தை பிரயோகம் செய்தால், இந்த மந்திரம் ரொம்ப சிம்பிளானது தான். ஓம் ஆம் க்ரீம் குரோம் கார்த்தவீர்யாஜுனாய நமக. கார்த்தவீர்யாஜுன நாமா ராஜா பாகு சகசிரவான் எஸ் மரண மாத்திரேன கதம் நஷ்டம்சிய லப்யதே அப்படிங்கிறது தான் அந்த மந்திரம். பொதுவாகவே கலிகாலத்தில் நாமாவளி பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க. நாமாவளி பாராயணம்ங்கிறது கடவுளுடைய நாமாவளியை நம்ம சேன் பண்ண அதுக்கு சக்தி கிடைக்கும். அதை நீங்கள் 1,08,000 தடவை உருவேற்றணும். அதை ஒரு ஆற்றங்கரையில் இருந்தோ, குளத்தங்கரையில் இருந்தோ, அல்லது ஸ்தல தீர்த்தத்தில் இருந்தோ, அல்லது குருவின் முன்னாடி இருந்து சொல்லக்கூடிய மந்திரம் தான் கூடிய சீக்கிரம் சித்தியாகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் கோயிலில் சொல்கிறதுக்கு ஒரு பலன், வீட்டில் இருந்து சொல்கிறதுக்கு ஒரு பலன், அதே மாதிரி புனித தீர்த்தங்கள்ல இருந்து சொல்கிறதுக்கு பலன். சமுத்திரங்கள், இப்போ கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் மாதிரியான புனித ஸ்தலங்களில் உள்ள சமுத்திரத்தில் இருந்து சொல்கிறதுக்கு ஒரு பலன், காடுகளில் இருந்து சொல்கிறதுக்கு ஒரு பலன், இப்படி உயரமான மலை குன்றுகளில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருந்து சொல்கிறதுக்கு ஒரு பலன். அப்படிங்கிறபோது இருக்கிறதுலையே எது அதிக பலன் கொடுக்கும்னா, நீங்கள் யாரை குருவாக தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்களோ அவங்க கிட்ட இருந்து, அவங்க காலடியிலிருந்து நீங்கள் மந்திரம் சொன்னீங்கன்னா சீக்கிரம் சித்தியாகும் அப்படின்னு சாஸ்திரத்திலே சொல்லியிருக்காங்க.